ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்கு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறோம். நீங்கள் ஆசுதமா இருக்கணும், சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், உங்க குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும். அதான் ஏசப்பா விரும்புறார். குடியனும் போஜன பிரியனும் தரித்திர ஆவார்கள் என்று வேதம் சொல்லுது. பாவத்தை சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால தேவன் படைத்த சரீரத்தை ஒருவரும் அதை கெடுக்க கூடாது. ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆசுதமா இருக்கணும், சுகமா இருக்கணும். அதனாலே இந்த நாட்களிலே இந்த ஆண்டவர் இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்கள் கையின் பிரியாசத்தை ஆசீர்வதித்து, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து, நீங்க நல்லா இருக்கும் போது உங்க பிள்ளையுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆகினாலே இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து தான் நமக்காக சிலுவை சுமந்து நமக்காக ரத்தம் சிந்தினார். நம்முடைய பாவ சாபங்களுக்காக அவர் மரித்தார். ஏன் தெரியுமா? பாவத்திலே நம்ம பிறந்து பாவத்திலே வளர்ந்து பாவத்திலே மரிச்சிட்டா நித்திய நரகத்துக்கு போயிடுவோம். யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே நமக்காக ரத்தம் சிந்தினார். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். என் அன்பு சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். இந்த ஆண்டவர் இயேசு நம்பும் போது நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசுதமா இருப்பீங்க, நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தருவார். ஆகினால் இன்றைக்கு உலகத்துல பாவத்தில் அடிமை, போத பழக்கத்துக்கு அடிமை, குடி பழக்கத்துக்கு அடிமை. இதனால உடம்பு கெட்டு போகுது, உடம்புல இருக்கிற வியாதி, உடம்புல உறுப்பெல்லாம் பாதிக்கப்படுது. நீங்க சந்தோஷமா இருக்கும் போது, சமாதானம் இருக்கும்போது உங்க குடும்பம் நல்லா இருக்கும். நீங்க வியாதியில் பட்டு இருந்தா உங்க பிள்ளையோட எதிர்காலம் பாதிக்கப்படும். உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலங்கள் கேள்விக்குறியாகும். வீட்டுல இருக்கிற சகோதரிகள் கஷ்டப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. ஏன்னா சகோதரிகள் உங்களை தான் நம்பி இருக்காங்க, உங்க பிள்ளைங்க உங்களை தான் நம்பி இருக்காங்க. ஆகினால் இந்த நாட்களில குடியினும் போஜன பெறணும் தரித்திர ஆவார்கள் வேதம் சொல்லுகிறது. நீங்க உலகத்துல பாவத்துக்கு அடிமை, சாபத்துக்கு அடிமை, குடி பழக்கத்துக்கு அடிமை, போத பழக்கத்துக்கு அடிமை. இதெல்லாம் ஆத்மாவை கொல்லும். ஆகினால் இந்த நாட்களில இந்த இயேசுகள் விடுதலை தருகிறார். நீங்க கூட நிறைய பாவத்துக்கு அடிமையா இருக்கலாம், போத பழத்துக்கு அடிமையா இருக்கலாம், குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கலாம். எனக்கு விடுதலை கிடைக்குமா அப்படி நீங்க ஏங்கலாம். நிச்சயம் விடுதலை கிடைக்கும். இந்த இயேசுகளுக்கு விடுதலை தருவார். உங்க குடி பழக்கத்தை விடுதலை தந்து உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதர சகோதரியே, நீங்க நல்ல வேலை செய்து சம்பாதித்து உங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. உங்க எதிர்கால ஆசுதமா இருக்கும், உங்க குடும்பம் எதிர்கால ஆசுதமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகினால உங்க குடும்பங்கள் சந்தோஷ சமாதானம் இருக்க ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். ஆகினால இந்த இயேசு கிறிஸ்து அற்புதமானவர், அதிசயமானவர். எப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலை தருவார், எப்படிப்பட்ட சாபத்தை விடுதலை தருவார். உங்க வாழ்க்கையை உங்க சொந்த பந்தத்துக்கு மேல உயர்த்தி இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இந்த இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும், அதிசயம் செய்ய முடியும், விடுதலை கொடுக்க முடியும், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும், தீய பழக்கத்தை விடுதலை கொடுக்க முடியும், போதை பழக்கத்தை விடுதலை கொடுக்க முடியும், குடி பழக்கத்தை விடுதலை கொடுக்க முடியும். ஆகினால இன்னைக்கு குடிச்சு சரீரம் பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு மறிச்சு நித்திய நரகத்து போறாங்க, நித்திய நரகத்து போறாங்க. நீங்க நல்லா இருக்கணும், நரகத்து போக கூடாது, பரலோகத்துக்கு வரணும். இயேசுங்களுக்கு வைத்திருக்கிற அந்த பரலோகத்துக்கு நீங்க வரணும். இயேசுங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த இயேசு ஜீவிக்கிறார். இவர் தான் பரலோகத்தை வழியா இருக்கிறார். இன்னைக்கு அநேக நரகத்தின் வழியில ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க, பாவத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. இந்த இயேசு உங்களை விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்களும் ஆஸ்வதிக்கப்பட்டனா நீங்களும் ஆஸ்வதிக்கப்படணும். உங்க வாழ்க்கை சமாதானமா இருக்கணும், உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், நீங்க பிள்ளை குட்டிகளோட ஆசுதமா இருக்கணும். ஏசப்பா விரும்புகிறார். ஆகினால இந்த பொல்லாத வழிகள் விட்டு பாவத்து சம்பளம் மரணம் எதை சொல்லுகிறது. நீதின் பாதின் ஜீவன் உண்டு, அந்த பாதையில மரணம் இல்லை, இயேசுவின் வழியில மரணம் இல்லை. ஆண்டவர் இயேசு உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, அன்பு சகோதர சகோதரி ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அப்பா, யாரெல்லாம் வேதனையோடு கண்ணீரோடு சமாதானம் எல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சமாதான சந்தோஷத்தை கொடுங்கப்பா. அன்னோட விடுதலை கொடுங்கப்பா, பாவத்தை விடுதலை கொடுங்க அப்பா, போதை பழக்கத்தை விடுதலை கொடுங்க. எல்லாரையும் ஆஸ்வதிங்க, குடும்பம் ஆஸ்வதிங்க, ரட்சிக்கப்பட்டு வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.